இலங்கை தமிழரசு கட்சியின் உள்வீட்டு பிரச்சினை தற்பொழுது பொதுவெளியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு யாரும் காரணமல்ல, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தான் காரணம். சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். அந்த காணொளியும் இந்த தொகுப்போடு இணைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. இலங்கை தமிழரசு கட்சியை பற்றி பேசக்கூடிய தகுதி அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ் மக்கள் சார்பாக தற்பொழுதும் நடைபெறுகின்ற தேர்தல்களில் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஜனநாயக ரீதியாக யாரும் பேச முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த காணொளியும் தொகுக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் யார் தலைவர், யார் செயலாளர் என்கின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக இழுபறியில் சென்றாலும், அந்த கட்சி சொல்கின்ற ஒரு விடயம், யாப்பின் அடிப்படையில் தற்போது தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தான், யாப்பின் அடிப்படையில் தற்போது செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள்தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதற்கு முன்னர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வழக்கு தொடரப்பட்டு அவர் தலைவர் பதவியில் நீடிக்க முடியாமல் செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் தமிழரசு கட்சி மத்தியில் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது, இப்பொழுது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர்களை உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அந்த விடயத்தில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தான் இதற்கான கையொப்பம் இட வேண்டும். கிளிநொச்சியில் தவிசாளர், உபதவிசாளர் போன்றோரை பெயரிடுவதில் ஒரு இழுபறி நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும், தமிழரசு கட்சியினுடைய தற்போது இருக்கின்ற பதில் தலைவர் இவற்றுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எதற்காக நடத்தப்பட்டது என்று பார்த்தால், இதற்கு முன்னர் 2-3 நாட்களுக்கு முன்னர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர், பதில் செயலாளர் ஆகியோருக்கு எதிராக பகிரங்க குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதற்கு விளக்கம் அளிக்கின்ற ஒரு ஊடக சந்திப்பாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் என்ன பேசியிருக்கின்றார் என்பது தொடர்பாக நீங்கள் விரிவாக இப்போது பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள், உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித் தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது. அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில், குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சு இரவு திரிஞ்சு செய்தவன் நான் தான். இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி 2 கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பெழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது, அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் சுமந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது. ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறதை அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள். அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார். நான் பேச சொன்னேன், நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன், கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான். ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதை
அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளியுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ற தேர்தல் திணைக்களத்துக்கு தேசிய அலுவலகத்திலே அவர்களுடைய முன்மொழிவை கையளித்திருக்கிறார். இதில் ஏதோ சுமந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரண்டு இல்லை, அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை. அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுமந்திரன் என்னோட தொடர்பில் இருந்தார். நான் எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அவரும் அதை ஒத்துழைத்தார், கையெழுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன தெளிவண்டா 2 விஷயம் சொல்லுவோம். நம்ம இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை, தாங்கள் அங்கீகரிக்கலை என்று ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம். ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது தேர்தல் கணக்கிலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல, எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர்களிடம் சொல்கிறது 13(3) யாராவது பார்க்கலாம். வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும். பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது. அவை பொதுச்சபை அந்த பேச்சு அங்கே இடமில்லை, மத்திய செயற்குழு நியமிக்கும். அவ்வாறு தான் செய்யப்படும். இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அல்லது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ ஜாப்பில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி 9(3) ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும். இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம். இது பொதுச்சபை எண்ணாக வர வேண்டும். இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் இதில் பொதுச் செயலாளர் 10 நாங்கள் 2 பேரும் போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது, விதிபூர்வமானது. இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் 11(3)2025 தேதிய கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமை தலைவரை நியமித்தல். பதில் கடமை என்று ஜாப்பில் இல்லாவிட்டால் நான் தெளிவாக பதில் கடமை என்று அனுப்பினான். அப்படியே இருக்கட்டும். மேற்படி விடயம் தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த 31/12 மற்றும் 16/2/24 தேதிய கடிதங்கள் தொடர்பானது. அந்த கடிதத்திற்கு அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு M.A. சுமந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன். அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட உத்தியோகத்தர் குழுவை துரிதமாக அது ஆணைக்குழு ஆட்சிப்படுத்த வேண்டும். இது தேர்தல் குழுவால் கொள்ளப்பட்டது, யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அப்போ பொதுச் செயலாளர் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாளர் தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை. அது சரி, அவர் அந்த மத்திய குழுவிலே சொன்னவர் சொல்லலாம். ஒரு 10 பேர் ஒரு சபையில் இருக்கிறார் என்றால் ஜனநாயகப்படி 6 பேர் 7 பேர் ஆதரிக்கிற பொழுது 2 பேர் எதிர்க்கலாம். அதுக்காக நான் 2 பேர் எதிர்க்கிறேன் இல்லை 3 பேர் எதிர்க்கிறோன்றதுக்காக அந்த தெரிவு பிழை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அந்த தெரிவு, அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த மக்களுக்கு ஒரு மயக்கம் இருக்க பார்க்குறது. பல பேர் என்ன கேட்டார்கள், இல்லை எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது. ஆனால் கரைச்சி 2ம் நான் சுதந்திரம் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு சொல்லிக் கொண்டு கடைசியாக நேஷனல் செக்ரட்டரி போகிற பொழுதும் எனக்கு சொன்னால் நான் நேஷனல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன், அவர் இன்றைக்கு வெளியில் போகிறபடியா கொடுத்த பிறகும் எனக்கு சொன்னால் நான்
ஏற்கனவே கையாளுறேன். அப்போ நாங்கள் கூட்டாக கட்சி தலைவர் செயலர் இணக்கப்பட்டோடு தான் செயல்படுறோம். அவர் சும்மா கேட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சான்னு இல்லை. அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டிருக்கிறேன். அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகங்களும் சிலதுகள் இப்படி லைட்டை இப்படி மறைச்சா சிவஞானத்தை மறைக்கலாம்னு நினைக்கிறதும் இருக்குது. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் தான் இருக்க மாட்டேன். எத்தனை நாள் இருந்தாலும் நான் தான் இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னான் தானே, நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன். ஆனால் இப்போ நான் அர்ஜுனும் இன்னும் தெரியலை. அது வேறு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் சில கோரிக்கையை வைக்கிறார்கள். அது அவர்கள் உரிமை. பேச்சுவார்த்தையில் எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது அது எந்த பிழையும் கிடையாது. நாங்களும் போனால் சில கோரிக்கைகளை வைக்கிறது ஒன்று இயல்பானது. அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கும் சில சபைகளை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கேட்டார்கள். குறிப்பாக அந்த 3 சபைகள் மானிப்பாய், வலிகிழக்கு மற்றும் சபகச்சேரி. நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு பிரதேச சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் உண்டு. ஆகவே அதை 11 உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். டிடிஎன்ஏக்கு 5 பேர் தான் இருக்கிறார்கள். பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன். மற்ற இணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதை கலந்து பேசலாம், வாய்ப்போ இல்லையோ தெரியாது. அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன்டா, தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில், அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை சிறுமை என்று சொல்ல நான் விரும்பலை. எல்லோரும் கட்சி தான், மக்களுடைய தீர்ப்பு. இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்ப முதலே சொல்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம், உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள். அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழரசு கட்சி நாங்கள் முன்னின்று செய்வோம், உங்களோடு சேர்ந்து செய்வோம். ஏனென்றால் ஏற்கனவே நான் பதிவு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு முதல் நான் செய்த பணி ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான். அது சரக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை. அவை எல்லாரும், நான் எந்த கட்சி என்று பேர் சொல்லல, தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள், தமிழை நேசிக்கிற கட்சிகள், இனத்தை நேசிக்கிற கட்சிகள், இனம் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாரும் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட. ஆகவே என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கலாம், அல்லது சில இடங்களில் சில கோரிக்கைகள் இருக்கலாம், அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் தெரிவு செய்வதற்கான அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார். எல்லோருடைய ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார். அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பது தான் இன்றைய என்னுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம். நன்றி. இடையிலான இந்த பேச்சுவார்த்தை, அந்த விவகாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் என்ற நிபந்தனைகள் ஒன்றும் கிடையாது. அப்படி கிடைக்கணும்னா 5 மாதத்துக்கு முன்னமே வருத்தம் தெரிவிக்கணும், ஊசியை தோணும், அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவ்வப்போது எழுகின்ற அந்த பிரச்சனையை நான் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப சேர்த்து வைக்கிறேன். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் போட்டியிட போகிறார்.
தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்காது. இது மேசையில் இல்லை, மேசையில் இல்லை. ஆனால் சுமந்திரன் சொன்னதாக சித்தார்த்தன் அது கேள்விக்கு மறுமொழி தான். இப்போ இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்கிறேன். சுதந்திரன் இந்த பிரச்சனை வந்தபொழுது, கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது இல்லை நான் சரிதானே கேட்டேன். அப்போ அந்த பேட்டி வரையில, அது ப்ரொமோ தான் வந்தது. அப்போ நான் என்ன எப்படி சொன்னேன், அவர் சொன்னேன் அண்ணே அது கேள்விக்கு மறுமொழி, கேள்விக்கு தானே மறுமொழி சொல்லலாம், அதோட நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ நான் இன்னும் சரியாக பார்க்கல, அது கணக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலைன்னு சிறிதரன் சொல்கிறேன், அது பச்சை அது பிள்ளை. பொதுச்சபை அங்கீகரிக்க வேணும்னா இந்த இடத்துல பிள்ளை தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சுட்டு, பொதுச்சபை அங்கீகரிக்க தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ? அப்போ சில கருத்துக்கள் சிலது தவறாக வழி நடத்தக்கூடும். தவறாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழரசு கட்சியுடைய கலந்துரையாடல் தமிழரசு கட்சி தான் குழப்பியது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அப்படியே சொல்லி கொண்டிருந்தால் நான் ஒன்றும் செய்யலாது. ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை. 7 பேர் நியமித்தது உண்டு. அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் என்று தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழிகாட்டுறது. இப்போ நீங்கள் பட்டுக்கோட்டைக்கு ஒரு வழியை கோட்டை பார்க்க பிரச்சனை மாதிரி இருக்கிறது. அது மேசைக்கு வரட்டும், பேசலாம். நாம் இப்போ பேச தயார், கூட்டாக பேச தயார். எப்போ தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயார்னு தானே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு காலம் அவர் திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள், அப்படித்தானே சொன்ன உண்மையாக வந்திருந்தாலே. அப்படி இல்லை, நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலும். ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தைய யாப்பு போடுறாரு. அப்படி பார்த்தா நாங்கள் கொடுத்த யாப்பு இருக்குது. வடக்கு மாகாண சபை வேகமனதாக தயாரித்து முன்னளித்த யாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் செய்யலாம் தானே. நாங்கள் அது பற்றி பேசலை, அது வருகிற பொழுது பேசலாம். அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும். அரசாங்கம் இன்னும் ஜாப்பு செய்யுமோ தெரியாது, அது இன்னும் தெளிவில்லை. அது வர பொழுது பேசலாம். முறைക്കേണ്ടது உண்மையான தவறான கருத்து வெளியிடன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியான எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை, அது இல்லை, கடைசி வரையும் இல்லை. தமிழரசு கட்சி வாக்காளர்களுக்கு மதுபானங்களுக்கு தான் வாக்களிப்பு கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும். இப்போ சில விஷயங்கள் இருக்குது, சாட்சியம் இல்லாத விஷயம் தானே. கொடுத்தவர்களுக்கு கொடுத்தது தெரியும், வாங்கினவருக்கு வாங்கினது தெரியும். எந்த கட்சி கொடுக்கல, அது கொடுத்து பழக்கப்பட்டவன் கொடுப்பினோம், அது எனக்கு தெரியாது யாருன்னு. நாங்கள் கொடுக்கல, எங்களோட கட்சி கொடுக்கல, அவ்வளோதான் நான் சொல்லலாம். இல்லை இருக்கண்டா அடுதில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கொடுக்கக்கூடிய ஆக்கள் இவர் தான் தமிழர்னு சொல்லக்கூடிய ஆக்கள் அதுவும் இருக்குது, எனக்கு தெரியும். அதே அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்கல. அது ஏதோ இப்போ டிமாண்ட் நோட்டீஸ் போயிட்டு தானே. சரி, தேசிய மக்கள் கருதான்னு சொல்கிறான்டா, நீயும் சொல்கிறான்டா, உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவனோட சேர்ந்து நிற்கலாம். ஏன் இங்கே சைக்கிளோட யாழ் மாநகர சபையுடைய மேயர் வேட்பாளராக பெண் ஒருவரை தாங்கள் நியமிப்பதற்கான முயற்சிகள் எனக்கு என்ன தெரியும். இந்த முடிவெடுக்கிறது நான் சுதந்திரம் என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாமல் நான் என்னோட முன்மொழிகிறது. மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் மாகாண சபை தேர்தலை பற்றி தவிர்த்து கைக்காய்ங்க. ஏன்னா எனக்குள்ள இது வருமோன்ற டவுட் இருக்கு எனக்கு. வந்தாலும் இந்த வருஷம் நிச்சயமாக வராது. இந்த வருஷம் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் வராது. ஏன்னா பட்ஜெட்டில் அதுக்கான ஒதுக்கீடு இல்லை. சரிதானே? அவன் ஏற்கனவே அன்றைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கு, அது நியாயமான கருத்து. ஒவ்வொரு தரம் தேர்தலில் எங்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சரி அதுபடியாக அது அந்த பிரச்சனைகள் இருக்குது. வந்தால் கதைப்போம். இப்போ ஏன் தயவு செய்து நீங்கள் பேரை கேட்பியா ஓமண்டா ஆரை பொருள் என்று கேட்பியல். இப்போ இது நான் ஒரு ஆளை சொல்ல அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்க பார்த்தேன் அபிப்பிராயம். உண்மையாட்டு அபிப்பிராயம் கேட்டேன். கட்சி போடும் ஒரு ஆள் தேர்தல் வந்தால் நாங்கள் ஒரு ஆளை நியமிப்போம். அது வரையில் ஏன் பிரச்சனை? அது எனக்கு தெரியும். மக்கள் உரிய மக்களுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம். நான் உங்களை சொல்ல இல்லை, எனக்கு தெரியும் யார் கிரியேட் பண்ணுறேன்னு. அது தேவையில்லை. வரட்டுமே இல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, கஜந்தோடு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாத ஒன்றுக்கு ஏனையா பேர் வச்சு கொண்டு திரியிருக்கீர்கள். பேருந்து எங்கேயோ உள்ளதை பார்த்தேன், அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்துகிறேன். வர இல்லையே, என்ன யார் ஏமாத்துறீர்கள்? ஏன் இந்த வேலை ஒற்றுமையை குலைக்கிற வேலை?
இருக்கிறத ஸ்மூத்தாக போக விடுங்கோ பேருந்து பார்ப்போம். தயவு செய்து ஊடகங்களுக்கு நான் சொல்லி இல்லாத ஏனையா கிரியேட் பண்ணுறீர்கள் இல்லை வரட்டும். முந்தியும் அப்படித்தானே வந்து 2013 வந்து நான் போட்டு நாங்கள் தானே அவரால் போடு அப்படி இதென்ன அந்த வேணுமென்று செய்கிற வேலை 2 ரூபாய் திரிச்சு விட்டு தயவு செய்து உங்களோட விண்ணப்பம் கேளாய்கோ. யாழ் மாநகர சபை முதல் வந்து ஒரு போட்டி நிலைமை உருவாகும் என்று எதிர்கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில வந்து இப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு வாக்கெடுப்பின் போது தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்கினால் அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தியிடமோ நிச்சயமாக எந்த ஆதரவும் கோரவில்லை என்பதை இப்பொழுதும் சொல்கிறேன். அவர்கள் ஆதரவு வழங்கினா அவர்கள் கையெழுத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி. ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்பதில் என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். கோர வேண்டிய தேவையில்லை. விரும்பி நான் எந்த கோரிக்கை இதுக்குள்ளே இருக்குது. இபிடிபியும் இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்குது, சைக்கிளுக்கும் இருக்குது, சங்குக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நான் அதுதான் இந்த கோரிக்கையை விடுறேன். ஆனால் சும்மா சில நேரம் இந்த என்ன சொல்கிறது கொம்பு முளைச்ச மாடியில் ஆனால் என்னோடய கொம்பு இருக்குது. நான் கேட்குறது தானே, நான் தலைவர் தானே, கட்சி தலைவர் தானே, எனக்கு கேட்குற பொறுப்பு இருக்குது, உரிமையும் இருக்குது. அப்போ இது கேட்க வேணும், ஆதரவு கேட்க வேணும். அது தமிழ் கட்சி என்றால் இப்படி கொண்டு தான் நாங்கள் மறக்க வேண்டாம் சொல்ல போகிறோம். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே தேர்ந்து முடிவெடுப்பார்கள் நான் நம்புகிறேன். செய்வினம் தானே காசுக்கார அரசாங்கத்தில் இருக்கிறவ எல்லா வசதியும் இருக்குது. அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது. அது நடக்கும். இதுதான் இன்றைய தினத்தில் நான் கொண்டு வந்த தொகுப்பு. மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.